சிவா வாங்க வாங்க சொல்லுங்க. அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த அப் ட்ரெண்ட்ல ஒரு இப்போ வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணணும். 120 இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் கீழே கருத்து கொஞ்சம் கீழே கொண்டாங்களா, இன்னும் கொஞ்சம் மேல. இந்த இடம் ப்ரோ. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 50% கீ லெவல் மாதிரி இருக்கா செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. 50% இந்த பெரிய இம்பல்ஸுக்கு 50%. இந்த இடம் ப்ரோ. சூப்பர். 50% இந்த இடமா? 50%. ஓகே. இந்த லெவலை ரீச் பண்ணும். ஒருவேளை இந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது இதனுடைய லோ லெவல்ன்றது இன்னும் கொஞ்சம் கீழே வாங்கலாம். அது ரீச் ஆகுது. இப்ப மந்த்லில இருக்கீங்க, அது ஆகும். அது 2-3 மாசம் ஆயிடுச்சுன்னா ஆகும். இப்ப கரண்டா மார்க்கெட் நிக்கிறது எந்த ஏரியா? ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு, ஆனா மேல போயிடுச்சு. ஓகே. இப்ப டிராப் ஆயிருக்கு. வை டிராப் ஆகலன்னா இப்ப செல்லர்ஸ் வந்திருக்காங்க. செல்லர்ஸ் ஏன் வந்தாங்க இருக்கு? செல்லர்ஸ் வந்திருக்காங்க, அந்த லோவை பிரேக் பண்ணாத மேல கொண்டு போயிட்டாங்க. நல்ல ஒரு கீ லெவலு, அதை பிரேக் பண்ண விடாம அங்கேயே இப்போ ரெசிஸ்டன்ஸ் நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதை பிரேக் பண்ண நல்ல ரெசிஸ்டன்ட். மார்க்கெட் என்ன ஆகலாம்? கிராப் கண்டிஷன் மேல போயிடலாம், அப்படி இல்லைன்னா கீழே தான் வரும். இப்போ ஆக்சுவலி என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாமா? அப் ட்ரெண்ட் ஓட்டம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இந்த அந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் இது பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துரும் ப்ரோ. கீழே வந்துரும். மத்தபடி அந்த கீ லெவல பிரேக் பண்ணிச்சுன்னா மேல போயிடும். இப்போ இங்க கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்ல. ஆக்சுவலி அங்க ஒரு ஹேமர் விழுந்திருக்கு. இல்லையா? இது என்ன லெவல்? இதெல்லாம் சொன்னீங்க, நல்ல கீ லெவல் சொன்னீங்க. அதான் ப்ரோ கீ லெவல் ப்ரோ. கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. கீ லெவல் உடைச்சாதானே மேல போவோம். உடைச்சா மேல போவோம். டவுன் ட்ரெண்ட் தான் ஆகலாம்ல. அப்போ 90% என்ன சான்ஸ் இருக்கு? டவுன் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருக்கா? ஆமா ப்ரோ, டவுன் ட்ரெண்ட் தான் சான்ஸ் இருக்கு. அதை வெயிட் பண்ணி தான் நம்ம 2-3 கேண்டில் ஓட விட்டுட்டு தான் நம்ம அதை டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போயிடுங்க. வீக்லி இப்போ கரெக்டா எங்க நிக்குது? ரெசிஸ்டன்ஸ்ல நிக்குதா மார்க்கெட்? மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் நிக்குதா ப்ரோ? ரெசிஸ்டன்ஸ் நிக்குது. மார்க்கெட் என்ன ஆகலாம்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எங்க நிக்குது மார்க்கெட் கரெக்டா? இப்போ மார்க்கெட் இப்ப கீழ லெவல்ல நிக்குது ப்ரோ. மேல விடாம அப்படியே ஸ்பின்னிங். அதாவது என்னன்னா என்ன பண்ணிருக்கேன்னா கன்சல்டன்ட் இருக்கு. இப்போதைக்கு ஒரு கன்சல்டேட்ல இருக்கு. சரி, இது கன்சல்டேட்னு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. அது ஆக்சுவலா எந்த ஒரு இல்ல ப்ரோ, அத நான் சொல்லல. அந்த 3 கேண்டில் மட்டும் 4 கேண்டில் மட்டும் அது ஓகே. அத டெய்லில போய் பார்த்துப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல என்ன பண்ணி இங்க உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே வந்துரும் ப்ரோ. கீழே விழுமா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கா? ஆமா, அப் ட்ரெண்டா இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி இந்த லோ உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? எது வரைக்கும் வரும்? எது வரைக்கும் வரும்னா இப்போ அந்த நம்ம பாக்ஸ் மேல் போட்டுருக்கீங்களா, அதாவது இந்த லோ உடைச்சா மார்க்கெட் எது வரைக்கும் வரும்? கண்டிப்பா இப்போ நீங்க இதுக்கு மேல அதுக்கு மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 வரதுக்கு சான்ஸ். இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. டெய்லிக்கு போயிடலாமா? டெய்லி போயிடலாம். as usual. இப்ப பாருங்க, இந்த இடத்துல டெய்லி லோ எது? டெய்லி லோ வந்து மேல இன்னும் கொஞ்சம் மேல போகும். எங்க தெரியுங்களா? அதான் ப்ரோ, அதான் கரெக்ட். இந்த இடத்துல வச்சா கண்டிப்பா மார்க்கெட் எங்க வரும்? மார்க்கெட் எங்க வரும்னா நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கு பாத்தீங்களா, இங்க என்ன வரும்? அந்த ஒரு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இத உடைச்சா கண்டிப்பா மார்க்கெட் எதுக்கு வரும்? இதுக்கு வரும். இதையும் உடைச்சா இது உடைச்சனா அந்த இடத்துக்கு வரும். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலாம்? கேண்டல்ஸ் கொஞ்சம் ஓட விடுங்க. வரைக்கும் என்ட்ரி இல்ல, ரைட்? ஆமா. ஆமா ப்ரோ, ஓட விடுங்க. as usual இது ஒரு டவுன் ட்ரெண்டா? டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. இதுக்கு ஹை எது? இது டவுன் ட்ரெண்டுக்கு ஹையா? ஆமா, இதுதானே டவுன் ட்ரெண்ட் ஹை. ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ. ஆமா அதான் ப்ரோ. இந்த இடத்துல இருந்து என்ன ஆகலாம்? மார்க்கெட் டாப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்போதைக்கு என்ட்ரி இல்லையா? இப்போதைக்கு என்ட்ரி இல்ல ப்ரோ. டெய்லி லோ பீட் பண்ணிடுச்சு. இப்போ ஆர்டர் போடலாம் ப்ரோ. எனக்கு ஆர்டர் போட்டா அந்த 1:1க்கு சான்ஸ் இருக்கு. 1:1க்கு சான்ஸ். ஆர்டர் போடலாமா? ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட ஐ, ரெட் கலர் கேண்டிலோட ஐ. ஓகே. இந்த ப்ளூ கலர் தள்ளி பாருங்க, இந்த இது வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். எவ்வளவு ப்ரோ? 1:1 வருதுங்களா? 1:1 இங்க ஒரு 1.6 0.6 தான் வரும். 1:1 இங்க வரும். ப்ரோ இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல தள்ளுங்க ப்ரோ, இன்னும் கொஞ்சம் மேல ஏத்து. டெய்லி லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே. கண்டிப்பா இப்போ நிச்சயமா அது 50%
இந்த பெரிய இம்பல்ஸுக்கு ரீசெட் எடுக்கும் ப்ரோ. கண்டிப்பா அப்போ நமக்கு வந்து கண்டிப்பா எடுக்கும் ப்ரோ. ஏன்னா இன்னும் 50% வரல அதுக்கு. அந்த 50% ஒரு கீ லெவலா இருக்கா பாக்கலாம் ப்ரோ. கீ லெவலா சான்ஸ் இருக்கா கொஞ்சம் அது போடு. அர்ஜென்ட் லைன் போட்டு பாருங்க. மேல இன்னும் கொஞ்சம் மேல ப்ரோ. ஓகே, இப்போ என்ட்ரி இப்போ எடுக்கிறீங்களா இல்லையா அத மட்டும் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஓகே போடலாமா? 1:2 டார்கெட் 1:2 1:1 வரும்போது நம்ம கொஞ்சம் லாக் பண்ணிப்போம். சரி அதெல்லாம் ஓகே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓகேவா? இப்போ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க தெளிவா. ப்ரோ டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஓகே, என்ன ஸ்டாப் லாஸ் பிரேக் பண்ணி இன்னும் கேண்டல் என்ன பண்ணல ஓடிங்கல ப்ரோ. க்ளோஸ் பண்ணல. சோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? டிராப் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நம்மளோட என்ட்ரி என்ன ஆயிடுச்சு தான் கேக்குங்க. இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ அதே அளவுல. இன்னொரு என்ட்ரி எடுக்க போறீங்களா? எடுங்க ப்ரோ. ஷூர்? ஷூர் ப்ரோ. அதே ஸ்டாப் லாஸ் வைங்க. அதே ஸ்டாப் லாஸ். ஓ டார்கெட் 1:2 அதே டார்கெட் அதே. ஆமா ப்ரோ. 2 ரன் பண்ணவா? வெயிட் ப்ரோ. ரன் பண்ணுங்க ப்ரோ. செல் லைன் பிரேக். ப்ரீவியஸ் லோவா என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? ஆமா ப்ரோ. மார்க்கெட் டவுன் தான் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா? ப்ரோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ இப்போ எடுக்காதீங்க. ஏன்னா நான் 50% கொஞ்சம் இது ஆகட்டும். சரி, இங்க இருந்து ஒரு டவுன் மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன் ப்ரோ. எப்பவுமே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணும். எனக்கு அந்த கீ லெவலும் பிரேக் ஆனா மட்டும்தான். அதான் பிரேக் ஆயிடுச்சு ஆர்டர். இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு கேண்டில் விடுங்க ப்ரோ. கீ லெவல் பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. கீ லெவல் நீங்க தாங்க பாக்கணும். நான் ட்ரேட் எடுக்கல, நானே ட்ரேட் எடுத்து போடுறேன். இல்ல ப்ரோ, எனக்கு போன்ல சரியா அது தெரியல. கீ லெவல் 50% ப்ரோ. அந்த 50% வெச்சு காட்டுங்களா நீங்க? அந்த இது டூல் யூஸ் பண்ணீங்கல இது வேணா, இது கன்ஃபியூஸ் ஆகும். இது இல்ல ப்ரோ, அந்த 50% ஒன்னு இருக்கு பாருங்க. இல்ல ப்ரோ இப்போ எடுக்க மாட்டேன். இது கொஞ்சம் இது ஆகட்டும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ 2 ஆர்டர் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு என்ன பஞ்சாயத்து நடக்குது? இல்ல கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் தான். இந்த ஆர்டருமே பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க. ஓகே ப்ரோ. இப்போ அந்த 50% வைங்க. ப்ரோ இப்போ எடுங்க ப்ரோ ஆர்டர். அந்த இந்த 50% இருக்கு பாத்தீங்களா இந்த கேண்டிலுக்கு? இந்த கேண்டிலுக்கு நீங்க ஐய வந்து ஸ்டாப் லாஸ் வைங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க ப்ரோ. என்ன இருக்குங்க ப்ரோ? இன்னும் கொஞ்சம் இருக்குங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. விடுங்க ப்ரோ. இப்போ 1:2 இல்ல பிங்க் லைன் வரைக்குமா? அது லாஸ்ட் லைன் வரைக்கும் 1:2 வைங்க ப்ரோ. அண்ணா பிங்க் வரைக்கும் வைக்கலாம்ல? பிங்க் வரைக்கும் ப்ரோ இப்போ 50% கிராஸ் ஆயிடுச்சு. நீங்க அந்த பிங்க் லைன் வரைக்கும் தள்ளுங்க. எப்படி திரும்ப அவன் தலையெழுத்து கீழே வந்துதான் ஆகணும். வந்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1:2 ஹிட்டா? ஓகே ப்ரோ. செகண்ட் ஆர்டர் 1:2 ஹிட்டா? அவ்வளவுதான் ப்ரோ. ஹிட் ப்ரோ. மேக்ஸिमम 1:2 ஹிட். என்ன ரன் ஆயிடுது? ஆமா ப்ரோ. ரன் ஆயிடுது. ஆமா ப்ரோ. இது 50% ரீசெட் எடுத்து திருப்பி இறங்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. வந்துச்சு டார்கெட் ஹிட்டா? வந்துச்சு. ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் சிவா. ஓகே ப்ரோ. ப்ரோ கடைசி பேஜ் தான் ப்ரோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சுத்த ஊட்டிங்க எல்லாரையுமே. அவ்வளவுதான். அந்த இடம், அந்த ஐடென்டிபிகேஷன், ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டா அந்த இடத்துல கரெக்டா புடிச்சுக்கிட்டாரு. அந்த லோ பிரேக் ஆச்சு செல்லு, அதர்வைஸ் அடுத்த லோ பிரேக் ஆச்சு செல்லு, அதுக்கு அடுத்த லோ பிரேக் ஆச்சு செல்லு. ஸோ இஸ் நாட் ஐடியா. அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு நேற்றுனா மார்க்கெட் டிராப் தான் ஆக போடுங்க ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. தெளிவான என்ட்ரி கிடைச்சிச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? என்ட்ரி சார் போட்டாரு. இவங்க தான் மேட்டர். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ.